பிசிசிஐ வருடாந்திர ஒப்பந்தத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர், இசான் கிஷன் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியிருக்கலாம். மணிகண்டன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2024-25 ஆண்டுக்கான இந்திய அணியின் வருடாந்திர வீரர்களுக்கான ஒப்பந்தங்களை இந்திய கிரிக்கெட் வாரியம் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோருக்கு A+ கிரேடுல ஒப்பந்தம் கையெழுத்தாக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் போட்டிகள்ல பங்கேற்றதால கடந்த வருடாந்திர வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் ஆகியோர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து தமிழக வீரர் அஸ்வின் அந்த பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 2024-25 ஆண்டுக்கான இந்திய அணியின் வருடாந்திர வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலில் 34 வீரர்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வாரியம் 20 ஓவர், 50 ஓவர் மற்றும் டெஸ்ட் என 3 வடிவிலான கிரிக்கெட் போட்டியில பங்கேற்கும் வீரர்களை ஒப்பந்த அடிப்படையில A+, A, B, C என ஒவ்வொரு ஆண்டும் ஒப்பந்தம் செய்கிறது. அந்த வகையில இந்த ஆண்டிற்கான ஒப்பந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. A+ல 4 வீரர்களும், A பிரிவுல முகமது ஷமி, முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பந்தும், B பிரிவுல சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷல் பட்டேல் மற்றும் யஷ்வி ஜெய்ஸ்வாலும் இடம்பெற்றிருக்கின்றனர். C பிரிவுல 14 வீரர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். இதில் ஒப்பந்த பட்டியல்ல A+ல் இடம்பெற்ற வீரர்களுக்கு 7 கோடி ரூபாய் ஆண்டுக்கும், A பிரிவுல இடம்பெற்ற வீரர்களுக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாயும், B பிரிவுல இடம்பெற்ற வீரர்களுக்கு 3 கோடி ரூபாயும், C பிரிவுல இடம்பெற்றுள்ள வீரர்களுக்கு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.